உலகெங்கும் உள்ள ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படா, எப்படா, எப்படான்ற மாரி இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாரி குரு தன்னுடைய பெயர்ச்சியை மிதுன வீட்டிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி இடம்பெயர காத்திருக்கிறார். இந்த தடவ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு உச்ச வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்படியே கடகத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா அப்படின்னா, இல்ல எப்பயுமே வருடக்கோள்கள் பத்தி நம்ம பேசம்போது, மத்த எல்லா இதுலயும் விட சனி பெயர்ச்சி ஆனா, ஐயோ! சனி வந்துட்டாரு. ராகு கேது என்ன ஆகப்போதோ தெரியல. ஆனா, எப்படா இந்த குரு பெயர்ச்சி ஆவாருன்ற மாரி நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா, முழு சுபத்துவத்தை ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சுபத்துவமான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்டின்னா, அது குரு மட்டும் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட குரு இந்த 2026வது வருடம் தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டை நோக்கி பெயர்தல் அப்படின்றது ஒரு ராசிக்கு இல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த தடவ என்ன பண்ண போறாருன்னா, குரு அப்படியே கொஞ்சம் ரிங்கா ரோசஸ் ஆட போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4 மாதம் கடகத்துல இருக்க போறாரு. திரும்ப எகைன் இதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து குரு அமரப் போகிறார். சூரியனுடைய நகர்வை நோக்கி கொஞ்சம் அப்படியே குரு தன்னுடைய இடத்திலிருந்து ஸ்பீட் அப் பண்ற மாரியான ஒரு நிகழ்வு தானே அதிச்சார குரு பெயர்ச்சி. அங்க அதிச்சாரமாயி திரும்ப எகைன் வக்ரகதியாகி திரும்ப மேல் நோக்கி போய் இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த குரு பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே கடகத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8 மணி 13 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு உள்ள என்ட்ரி ஆறார். அங்க அப்படியே இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த இடத்துல வக்ரகதி ஆறார். வக்ரகதினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிச்சாரம்னா முன்னோக்கி வருது. வக்ரகதினா பின்னோக்கி வருது. பின்னோக்கி போய் திரும்ப எகைன் கடகத்த நோக்கி போறாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி ஜூன் மாதம் பெர்மனன்ட்டா கடகத்திலிருந்து எகைன் பெயர்ச்சியாகி வரப்போறார். இந்த மாரி ஒரு அமைப்புல தான் ஒரு 3 கேட்டகரியில குரு இந்த தடவ தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் குரு வா அப்படின்னு போட்டிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதியில சூப்பரா இருக்க போகுது. அப்படி குரு யாருக்கு வான்னு போடலையோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதி இல்லாத காலத்துல சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 4 மாசம் அத விட சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆன அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எதுல கவனமா இருக்கலாம், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ரிஷபராசினர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து செம்மையா உங்களுடைய 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை இயக்க போறார். ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்காரு. லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி. 3, 6, 11ஆம் இடத்தில் சனி அமரும்போது மிகப்பெரிய பணக்காரன் ஆவாங்க. மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார்கள். லாபத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொள்வார்கள் என்பது ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய நியதி. அந்த இடத்துல போய் சனி அமர்ந்து நல்லவையெல்லாம் குடுத்துட்டு இருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லிட்டு 10ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படியே டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்க போறார். அப்புறம் தான் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி அப்படின்றது இருக்க போகுது. இப்படியே பார்த்தீங்கன்னா, குரு இதுவரை 2ஆம் இடத்துல இருந்த குரு பாபாய் சொல்லிட்டு 3ஆம் இடத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை நிறுத்தப் போறார். இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்னு ஒண்ணு பேரு. 7ஆம் இடத்த பார்க்க போறார். சமசப்தம பார்வையான விருச்சிக வீட்டை பார்க்க போறார். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்க போறார். அடுத்து லாபத்தை தரக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்க போறார். திருமணம் ஆகலன்னு சொல்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் திருமணம் கட்டாயமாக நடக்கும். நிறைய ஆசைகள் நிறைவேறும். வியாபார வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி கிடைக்கும். மேன்மை கிடைக்கும். 2 மாசமா ரிஷபராசிக்காரங்க நல்லா தான் இருக்கீங்க. இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி தான். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது தான் டும் டும் சத்தம் கேட்கும். எதிர்த்தாப்புல இருக்கவங்க இது வரைக்கும் இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னவங்கலாம் வாங்க சார் வந்து உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா ஏன் தான் வந்தோம்னு சொல்லுவாங்களா, எப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஜனவசியம் உருவாகும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. இயல்பாகவே ரிசனம் சோ ஸ்வீட் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து உங்களுடைய உண்மையான தன்மை அடுத்தவர்களுக்கு வெளிக்காட்டப்படும். எங்கே போனாலும் நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க. உங்களுக்கான தலைமைத்துவம் அந்த இடத்துல இருக்கும். போகிற இடத்துலலாம் நீங்கள் தான் கிங்காக இருக்க போகிறீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு மீடியா வெளிச்சம் வந்து விழுகும் ரிஷபராசிக்காரர்கள் மேலும். நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னகமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் கையில் வந்து சேரும். என்னதான் உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் நல்லாவே இல்லாமல் இருந்தால் கூட கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு சுப மங்கள யோகத்தை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறது. தயவு செஞ்சு இந்த உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, எதுவுமே நடக்கலை, இதெல்லாம் போடாதீங்க. இத்தனை பேருக்கு நடக்குது, உங்களுக்கு நடக்கலைன்னா நம்ம பிறந்த நேரம் கொஞ்சம் ஓகேவா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான்.
இது நம்ம வாங்கிட்டு வந்த வரன்னு ஒன்று இருக்குது. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலுமே யாராக இருந்தாலும் நினச்ச வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்காது. அதுதான் ரியாலிட்டி. இருக்கிற இடத்துல வந்து அடி வாங்காமல் தப்பிக்க முடியுமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் ஒவ்வொரு பயிற்சி பலனும் எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். அதனால் சும்மா வந்து கமெண்ட்டை போட்டு நல்லா இல்லை, நீங்கள் இதெல்லாம் சொல்லி எனக்கு சந்தோஷம். நீங்கள் திட்ட என் கருமா கழிது, நான் ஜாலியாக போயிட்டே இருப்பேன். பட் புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய குரு பயிற்சி யாருக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறதோ இல்லையோ, எனக்கு தெரிந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த தடவை குரு ரொம்ப சீக்கிரமாக அக்டோபர் மாதம் 31 அதிச்சாரமாக திரும்ப சிம்ம வீட்டுக்கு வருவார். வந்து அங்கேயே இருந்து 11 டிசம்பர் மாதம் 11, 13 தேதியில் வக்கரமாகி திரும்ப வக்ரகதியில் மேலே வந்து பயணிப்பார். அப்போ இந்த தடவை ஒரு குரு பயிற்சி இல்லை, 2 குரு பயிற்சி இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அக்டோபருக்கு அப்புறம் ஒரு 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சுயம் இயங்க போகுது. வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட், செப்டம்பரை தாண்டி மலர காத்திருக்கிறது. இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திற்கு குருப்பார். வேறு என்ன சாமி வேணும்? அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, இல்லை அப்பாவுக்கும் எனக்கும் சரியில்லை, அப்பா சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்லை நல்ல வெளிநாடு போய் படிக்க முடியல, நான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் அதை பண்ண முடியல நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகச்சரியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பேர் பிஹெச்டிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க. மேற்படிப்பு படிக்கிறது, அதுவும் பட்ட மேற்படிப்புக்கு மேல் படிப்பு படிக்கிறது, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறது எல்லாமே இந்த 9ஆம் இடம். அந்த இடத்துக்கு குருவோட பார்வை வரும்போது சொல்லவே வேணாம், மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. எவ்வளோ உழைச்சும் நான் எவ்வளோ இது பண்ணோம், எனக்கான லாபத்தை அங்கீகாரம்லாம் கிடைக்கிது மேடம், வேலையெல்லாம் கொடுக்குறாங்க, குட் மார்னிங்லாம் சொல்கிறாங்க, காசு மட்டும் வரமாட்டேங்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அதற்கான லாபமே வரமாட்டேங்குது தவித்து கொண்டிருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தை பன்மடங்கு தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா சனியும் சூப்பராக இருக்கார், ராகுவும் சூப்பராக இருக்கார், குருவும் ரொம்ப நல்லா இருக்கார், ராசிநாதன் வாங்கும் போதே புதன் வீட்டில் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. வேறு என்ன வேணும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கனவுகள் பலித்தமாகும், காரிய வெற்றி கிடைக்கும். இந்த வருஷம் இதை முடிக்கணும்னு ஒரு சார்ட் லிஸ்ட், ஒரு பக்கெட் லிஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா அது முடியாமல் போச்சுன்னா இந்த தடவை இதை முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. ஓகே மேடம், எதில் கவனமாக இருக்கணும்? இந்த எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார்ன்ற அடிப்படையில் 3ஆம் இடத்துக்கு குரு போகிறார். கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பின்னு யாராவது சொல்லிட்டு வராங்கன்னா அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ண போகிறேன்றதை வெளியில் சொல்லாதீங்க, இல்லாட்டி அதுவே காசிப்பாகி அந்த வேலையை உங்களை செய்ய விடாமல் பண்ணிவிடும். நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். இந்த தடவை உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு நிறைய அலைச்சலை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இந்த 3ஆம் இடம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம். அந்த இடத்துல குரு உட்காந்து, அது உச்சகுருவாக உட்காந்து உங்களுக்கு அதெல்லாம் இயக்குவார். இருந்தாலுமே நட்பு, நண்பர்களிடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இங்கே உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நண்பர்களுடைய பிரச்சனை இல்லை, குரு அந்த மாதிரி வேலையை பார்ப்பார். ஏன்னா எல்லா பிளான்ட்டும் நல்லது தான், ஆனால் நியாயத்துக்கு 2 பக்கம் மாதிரி 2 விதமான விஷயங்களையும் வந்து கிரகங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். அந்த வகையில் நல்லதெல்லாம் நம்ம பார்த்தோம். கெட்டது அப்படின்னு பார்க்கும்போது கவனம், கெட்டதெல்லாம் இல்லை, கவனமாக எதில் இருக்கணும்? பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சுகம் சார்ந்த இடத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேறு எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் பெரியோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய இதயம் சம்மந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கெலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. இல்லாட்டி இந்த மாதிரியான சில உணர்வுகள் வரும். வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கான அங்கீகாரம், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், தலைமைத்துவம், பூசா நீங்களே தொழில் தொடங்குறது எல்லாம் நடக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் சம்பாதிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. காடு மட்டுமே இருந்த பர்ஸில் காசெல்லாம் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யார்? ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி போயிட்டு வர விஷயத்த சொல்லாதீங்க. ஒரு விஷயம் முடியறதுக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா அந்த விஷயம் முடியாது உங்களுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செஞ்சு முடிச்சப்பறம் அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளா போய் எதையும் சொல்ல வேண்டாம். நிறைய இந்த தடவை நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களை வேலை வாங்கி ஏமாற்றுவான். 3ஆம் இடமே அந்த இடத்துல உட்காந்து குரு உட்காரும்போது கடக வீடாக வேறு இருக்குது. ஆனால் மன ரீதியாக என்ன, இவனை போய் நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சினேன், இவங்கள போய் நான் நம்பினேனே அப்படின்ற மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த பயிற்சி பலன்கள் நீங்கள் ஆகா ஓகோ சூப்பர், நீங்கள் சூப்பர்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், மீனாட்சிக்கும் தெரியும். இந்த இடத்துல கவனமாக இருங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துப்பீங்கன்றதுக்காக மட்டும்தான் ராசி பலன்கள் சொல்கிறது. நான் மட்டும் இல்லை, எல்லா அஸ்ட்ராலஜரும் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது குரு பயிற்சியில்
எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. பொருளாதார உயர்வு கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, திருமணம் கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, இடம், மனை, வண்டி, வாகனம் வாங்க போகிறீங்க, சொத்து சேர்க்கணைகளும் போகுது, பூர்வீக சொத்து கையில் வைக்க போகுது, ஒரு இடத்த விற்று ஒரு இடத்த வாங்குவீங்க, வீடு கொடுத்த ஒரு கவலை நீங்க போகுது, எல்லாம் நடக்க போகுது. ஆரோக்கிய குறைபாட்டிலேருந்து வெளில வர போகிறீங்க. அதுக்கப்புறம் கேதுவும் சேர்ந்து அப்படியே மேலே வந்து உட்காரும்போது குரு கேது சேர்ந்து கேள யோகத்தை கிரியேட் பண்ணுவாங்க. உங்கள் முயற்சி தகுந்த மாதிரியான பணம், கோடீஸ்வர யோகம் உங்களை நோக்கி வரும். முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பீங்க. இதெல்லாம் சூப்பர். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அண்டை அயலார் வீட்டில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கங்க. அவங்க ஏதாவது ஒன்று நம்மளோட வம்புக்குனே வருவாங்க. ரிஷபம் நீங்கள் தான் இருக்கணும், இல்லை ரிஷபம் வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாலும் இந்த தடவை அது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்கள். ஓகே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, குருவாயூரப்பனை போய் வழிபாடு பண்ணும். குருவாயூரப்பரை போய் ஒரே ஒரு தடவை இந்த தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. நிறைய இடத்துல கேட்டபடி கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தடவை. ரொம்ப நாளாக கடன் அடைக்க முடியல, அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன், வேறு எதுக்கும் செலவாயிட்டே இருக்கேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் அடையும். 7ஆம் இடத்துக்கான பார்வை, 9ஆம் இடத்திற்கான பார்வை, 11ஆம் இடத்திற்கான பார்வை ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் 4 அதிச்சாரமாக வந்து உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு 6ஆம் இடம். போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய ஆட்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்குள்ளே போகிறீங்க. என்ன இந்த 6ஆம் இடம்னா அடக்கி வைத்தல். இன்னும் நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரருக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் திரும்ப வரலாம். தொற்றுநோய் உபாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் தான் இஎன்டி தொண்டை. அதனால் அந்த இடத்துல வந்து ஏதாவது நோய் கிருமிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக கமிட்மெண்ட் கொடுங்க. முடியும்னா மட்டும் கொடுங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்க வச்சு நம்மளை வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் முடியாதுன்ற இடத்துல நோ சொல்ல கற்றுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உலகமே வியக்கக்கூடிய வியத்தகு வெற்றி காத்திருக்கிறது இந்த குரு பயிற்சியில். என்ன கலரை பயன்படுத்தலாம்? இந்த குரு பயிற்சி வருது நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, சூப்பராக இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரங்க பிங்க் கலர் பயன்படுத்துங்க, இல்லை ஆஷ் கலர் பயன்படுத்துங்க. மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த 2 கலர்கள். முடிஞ்சளவு நீங்கள் குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்கள். குருவாயூரப்பனுடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தயவு செஞ்சு தனியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போயிட்டு அவர் கொண்டக்கடை மாலை போயிட்டு அவர் முகத்தை மறைக்காதீங்க. அவர் தட்சிணாமூர்த்தி, அவர் வந்து வேறு சின்முத்திரையோட வேறு தத்துவத்துக்கு உட்காந்துருக்காரு. அதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாழ பகவானுக்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நவகிரகத்தில் வியாழனுக்கு போய் கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகலைன்னா அங்கே கொண்டக்கடலை நைவேத்தியம் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுங்க. அதுவே மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி இனிதே மலர காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு.